இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நருட்டோ ஈவெண்ட் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கு நம்ம நருட்டோ ஈவெண்ட் முன்னாடி பார்க்குறது மாதிரி நம்ம இப்போ உங்களுக்கு டாப் 5 கஸ்டம் ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்பர் 1. ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த காஸ்டியூம் வேணாலும் போடலாம். அப்புறம் இதே மாதிரி மாவட்ட ஏற்கனவே இருக்குன்னு இல்லைன்னா அது மட்டும் இல்லை. நீங்கள் குதிச்சு போனீங்கன்னா அந்த பெருமுண்டா அதாவது ஏகே இந்த மேப்பே ஃபுல்லாக சுற்றிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஜிடி என்ன நீங்கள் விளையாடிருக்கீங்களா, ஜிடியில் ராக்கெட் லான்ச்சர்னு ஒன்று இருக்கும். அந்த ராக்கெட் லான்ச்சர்லேருந்து போகிற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த ஒரு அனிமேஷன் மட்டும் தான் இருக்காங்க, பல அனிமேஷன் இருக்குது. அது ஸ்பாயிலர் பண்ணணுன்னு இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து விளையாடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று ஒரு ஃபீச்சர் இருக்காங்க, அதை காட்டல. அதாவது என்னென்னா இதில் வந்து உங்களால் இந்த காஸ்ட்யூம் மாற்றிக்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னா இதுதான் இந்த இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட யாருக்குமே இருக்கிற காஸ்ட்யூமு, அதாவது இந்த ஜெர்சி மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெர்சி மிஷினில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜெர்சி என்ன வேணாலும் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதில் சுற்றலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த இதில் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரே மேப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இது நல்லா விளையாடுனாலே மிச்சம் எல்லா மேப்பையும் வந்து ஈஸியாக போய் உங்களால் விளையாட முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு தான் கைஸ் இது. அதாவது இந்த இதில் என்னென்னா நீங்கள் வந்து இதில் தண்ணியில் வேணால் ஸ்விம் பண்ணியிருக்கீங்க ஃப்ரீ ஃபயரு. நீங்கள் என்றைக்காச்சும் லேண்டில் ஸ்விம் பண்ணியிருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், இருங்க கைஸ் நான் கொஞ்சம் நேரம் போகிறேன். இப்போ நீங்கள் இப்படி போனி அதாவது தூரத்துலேருந்து பார்க்க போக முடியாது, ஆனால் கிட்டே போய் பார்த்தா வந்து நீங்கள் நல்லாயிருக்கும் கைஸ். அதாவது இங்கே பாருங்களேன், பெர்முடா மேப்பில் உள்ள வந்து ஜோனுக்குள்ளே இருக்க எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருக்குது கைஸ். ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜோனுக்கு போல் இந்த மாதிரி தண்ணி போட்டிருக்காங்க. சார் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்பர் 3 மேப் என்னென்னா இந்த மேப். ஸோ இந்த மேப்பில் நீங்கள் என்னென்னா ஒரு உங்கள் நீங்கள் யாரும் இல்லை போர் அடிக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இந்த மாதிரி வந்து ஒரு 100 கீஸ் நீங்கள் 100 கீஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒரு 100 கீஸானும் கலெக்ட் பண்ண வேறு எங்கே சரிங்க. இங்கே பார்த்தீங்களே. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேரக்டர்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் காலி. சிமிலர் அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதாவது இங்கே வந்து பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பூனை கேரக்டர் வருதா, அதேமாதிரி மான்சஸாக இங்கே சுற்றிட்டு இருக்கும். அந்த மான்சஸ் வந்து நீங்கள் வந்து 100 கீஸ் கலெக்ட் பண்ணால் வின்னராக இருக்கும். சொல்கிறப்பான வர மாதிரி இருக்கும், ஆனால் செயலில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ இதுங்கண்ணே இந்த இது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும், நம்மளோட ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இதுங்கண்ணே நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. இது இவங்க ஓல்டு பிளேஸ்கள் எல்லாமே ஞாபகமாக இருக்கும். அதாவது இது என்னென்னா ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்ட் கைஸ். ஸோ நீங்கள் இந்த ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்டு யார் வந்து ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்குன்னா இந்த தான் விளாட்றப்போ ஓல்டு மெமரிஸ் வருது. நான் ட்ரைனிங்லாம் ஒன்று இருக்க மாட்டேன். சும்மா எனக்கு வந்து ரேங்க் மேட்ச் அப்போலாம் விளையாட பயம், அப்போ நான் அங்கே சுற்றி போயிடுவேன். ஸோ இது என்னென்னா இந்த மேப் என்னென்னா அதாவது நீங்கள் இதுக்கு எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த இதில் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கா, ஸோ இந்த மாதிரி இருக்குதுல்ல அந்த இது நீங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயருக்கு எல்லா வகையான வண்டி இருக்குது. அதுக்கு எல்லா வண்டியும் நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு போய் அதாவது இங்கே வந்து ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் நீங்கள் வந்து ரேஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இந்த இது பார்க்க வந்துட்டு ஜாலியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா வந்துட்டு திருப்பி நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அதுவும் இங்கே டிசைன் பண்ண மேப் வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்கு நார்மல் மேப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த இதில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கும் ஃப்ரீ ஃபயர் அண்ட் நருட்டோ அதாவது இந்த இதை வந்து கல்லாவை போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. அதாவது ஏன் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்கன்னு வந்து இன்னும் வந்து ரிசல்ட் என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு ஏன்னா எனக்கே இங்கே தான் இருக்குது, அப்போ எதுக்கிட்ட குண்ணா என்ன கொடுத்தீங்கன்னு. ஸோ அதுக்கான அதாவது ஏன்னா அந்த குண்ணை வந்து கரீனா டிசைன் பண்ணி நருட்டோ இருக்குல்ல, நருட்டோ ஆக்சுவல் டீமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த 3D மாடலிங், ரெண்டரிங், பிளெண்டரில் எல்லாத்தையும் வந்துட்டு 3D மாடல் பண்ணி பண்டில்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 6 months ஆகிடும்னு சொன்னாங்கலாம். ஸோ அதாவது ஜான்வரி 2025 ஜான்வரி ஃபெப்ரவரி மேட்ச் இன்னும் ஒரு 6 months தான் வரும். ஸோ அதுக்குள்ளே ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துச்சுன்னா நல்லது, இல்லாட்டி கூட வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா பேஸ் பண்ண ஈவெண்ட் இது கிடையாது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்தால் கொஞ்சம் டக்குன்னு விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதாவது எல்லா வாட்டியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான கொலாப்னா வரப்போ போஸ்ட்போன் பண்ணி விட்டே இருக்காங்க. இந்த தலை ஈவெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் இப்போ வரக்கூடிய ஒரு 6 months தான் வரக்கூடிய ஒரு மிகசான ஈவெண்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வரும், திவாலி ஈவெண்ட் வரும். திவாலி ஈவெண்ட்டில் வந்து எப்போயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மேட்சுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியான வீடியோவில் பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்துட்டு நல்ல வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.
chasing waterfalls. Oh, you got me chasing waterfalls.